Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog with Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஹபி கொடுத்த பெருநாள் காசுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து திங்ஸ் தான் வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி திங்ஸ் லவர் அப்படின்னா இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க இந்த vlog ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹாபி வந்து கடைக்கு போயிருக்காங்க. நாம் வந்துட்டு இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா பிந்தாவதுக்கு போகிறோம். பிந்தாவது வந்து அன்னைக்கு ஒரு நாள் போனோம். டக்குன்னு வந்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சி, பசிக்குது அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு இன்றைக்கி திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அங்கே தான் இப்போ போக போகிறோம். ஸோ அது என்ன இருக்குது அப்படின்றது நானே காமிக்கிறேன். ஈதுக்காக வந்து லைட்டிங்காக இருக்கும். இந்தமாரி இந்த அவதார் மூவியில் இருக்கும்ல, அந்த படத்தில் இருக்கிற அந்த லைட் மாதிரி, அந்த மரம் மாதிரி இருக்கு. ஸ்டார்ஸ். இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் போயிருக்கோம். இப்போ நம்ம வந்து வராத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பிந்தாவதுலேயே வராத ஒரு இடம் இப்போ வந்திருக்கிறது. அதாவது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா இங்கே வருங்க. நம்ம வீட்டை லவ் பண்ணுறவங்க, வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா வாங்கி வைக்கணும். வாங்க. அதாவது என்ன மாதிரி கிச்சன் பொருள் நகை கடைக்கு கூட கூப்பிட மாட்டேன். ஏன்னா கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாலே போதும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெருசில் போயிட்டு இருக்கு பாரு கடை. ஃபுல்லாக வெறும் திங்ஸ் தான், ஹோம் டெக்கோர் திங்ஸ் அண்ட் வந்து கிச்சன் குக்கர். வாங்க பார்ப்போம். மயில் தொகையை பற்றியா? இங்கே இருக்கு மயில், இங்கே நிற்கிது. மயிலோட தொகை பின்னாடி இருக்கு. நின்று எப்படி? ஏய், ஆண் மயிலுக்கு தாண்டி தொகை இருக்கு. நீ என்னடி காட்டிக்கிட்டு இருக்க? அப்படியா? இது நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். ஏங்க 15 ரியாலாம் இந்த டால். இது அப்படியே வந்து 10 ரியாலாம். இது வந்து எங்க இருந்துச்சுன்னா தனுப்ல இருந்துச்சு. தனுப், ஆமா தனுப்ல இருந்துச்சு. ஆனா எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. தனுப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கு. ஆமா, நல்ல ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ இது காமிக்கணும்னு தோணுச்சு உங்களோட, அதனால கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸா எடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பு. அதை சொல்லக்கூடாது, எனக்கு எது பிடிக்கும்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆமா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அந்த லைட்டா அந்த சவுண்ட். கடலுக்கு போனா நம்மளே பறக்கிட்டு வந்துட போறோம். பாருங்க, இதெல்லாம் கூட ஆஃபர் போட்டிருக்காங்க. 2 ரியாலாம் இந்த சிப்பிலாம். சங்கு சாரி, இது வந்து சிப்பி. அதாவது வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாவ் 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 வாவ். என்னுடைய பொருள் இங்க இருக்கு. இரு வரேன். சான்ஸ் இல்ல. வா வா வா. அப்பா பைக்கு அழகா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. எது வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன். எது வேணும்னு சொல்லுங்க. ஆஹா, வந்துட்டா. முகத்தை காட்டு, பொலிவை பாரு. முகத்துல உள்ள பொலிவு. ஐயோ, அங்க பாருங்க. எது வாங்கலாம்? வாங்க. விண்டேஜ்ல இருக்கு. அது வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் இதை பாத்துக்கிறேன். பாருங்கப்பா. இங்க இருங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன உங்களுக்கு அப்படி ஒரு கலை பொருள் பாக்குறதுக்கு அவ்வளவு லுக்கு பாரு.
இதெல்லாம் பார்த்தா என் புருஷன் வந்து கனவுல வந்து இந்த கார்ல நான் டிரைவ் பண்ண குழந்தையாவே மாறிடுறீங்க. இதெல்லாம் பார்த்தா. சரி உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க, உடைச்சி 4 கையில கொடுப்பாங்க. உங்க வீட்டு பசங்களும் இப்படி தானு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இங்க பாருங்க 25 ரியாலாம். நல்லதா பாரு, பாரு நீங்களே பாருங்க. ஏய் பாப்பு இங்க பாருங்க பாப்பு, வேற லெவல்ல இருக்கு பாப்பு, சீக்கிரம் வாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கிறது, அதாவது பிந்தாவது இருக்கிறது நாங்கள் அடிக்கடி போவோம். ஆனால் இவ்வளோ பெரிய பிந்தாவது இங்கே இருக்குங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சு வந்தோம். இதை பாருங்க, இதை பாருங்க, நான் அதை பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க, இதை பாருங்க. நம்ம வீட்டுக்கு சூப்பராக இருக்கும்ல. ஆனால் இந்த கிளாக்கில் ஏதோ ஒன்று நான் வாங்குவேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அது எதுன்னு தெரியாது, ஆனால் வாங்குவேன். இன்னும் நம்ம அந்த பக்கம்லாம் போகும்போது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம அப்படியே போவோம். அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே கை வைக்கவே பயமா இருக்கு, உடைச்சிருவோம். வச்சிருங்க பாப்பு. டேபிள் அழகா வீட்டில் ஒரு சரியான அது ஹேண்ட்மேடு. எல்லாமே நல்லா இருக்கு. சரி வாங்க நம்ம வேற ஏரியாவுக்கு போவோம். இதுல என்னத்துக்கு என்ன பர்பஸ்? இது இப்படியே அவ்வளோ அழகா இருக்கு. இது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா வருது. இந்த ஓலைப்பெட்டியெல்லாம் பாருங்க. ஓலைப்பெட்டி ஐட்டம்லாம் இருக்கு நிறையா. இங்க ஆனா காலம் போனாலும் அதோட வேல்யூ போக மாட்டேது. எல்லாத்துலயும் ஒண்ணு சட்னி இந்தியா இந்த ஹோட்டல்லாம் இருக்கும் ஒரு சட்னி மேட் இன் இந்தியா ஐட்டது. ஆன்டிக் கலெக்ஷன், விண்டேஜ் கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன். கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். ஆமா, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து பார்க்கலாம். எங்களை மாதிரி எல்லாருக்கும் ஆசை தான் வாங்கணுண்டு. இதுல மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன கனம் தூக்கி பறிஞ்சிருக்கும் போல இருக்கு. 1/2 kg இருக்குமா? இது அப்படியே ஒரு கலெக்ஷன். இங்க பாருங்க, இந்த வாளிலாம் அழகா இருக்கு. சட்னி என் புருஷன்ட்ட சொன்னா என்ன சொல்லுவாரு, இதுல வச்சாதான் சட்னி நல்லா இருக்குமா, நீ வச்சாலே நல்லா இருக்கும், நீ வச்சாலே நல்லா இருக்கும்ன்றவாங்க. ஆமா, வந்து உட்டுல உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டோன் வச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதான் ஹேண்ட்மேடு, கைவினை பொருள். இது நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா. மேட் இன் இந்தியா. இந்தியா தான். எல்லாமே யூனிக் கலெக்ஷனா இருக்கு. இங்க பாருங்க, ஃபிஷ் மாதிரி உள்ள பிளேட் வேற லெவல்ல இருக்குப்பா. உடைச்சிடாதீங்கப்பா. அப்படியே மீனை பொரிச்சு எடுத்துட்டு வந்து வேற லெவல்ல இருக்கு. ரேட் ஒட்டாம வச்சிருக்கேன், காட்டுங்க. உண்மையாலுமே எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க.
ஆமாம், செல்லத்துக்கு கிஃப்ட் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கிஃப்ட் அனுப்புங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நீ வீடியோவில் சொல்கிறத பார்த்தீங்கன்னா சரி உன்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிட்டு இருக்க அப்படி இருக்குன்னு டெக்கோர் பீஸ் மாதிரி அப்படியே வைக்கலாம். கண்டிப்பாக அழகா இருக்கு. உடைச்சிட்டேன்னா இன்னைக்கு என்ன உடைச்சாரு. இங்கே இருமா, நான் வருஷம் வருஷமா உன்னை வந்து பார்த்துக்கிறேன். இது சூப்பரா இருக்கு. சின்னதா அழகா இருக்குல்ல. இந்த கலெக்ஷன் வந்து உடைச்சாரு, உடைச்சிட்டு பில்லு போட போறாரு. இருக்கு எப்படி ஸ்டாண்ட் ஆகும்? இந்த கலெக்ஷன் நான் வந்து தனுப்லயே பார்த்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அறுக்க முடியாது. இல்ல ஒண்ணா இருக்கும். இதே 27 ரியாலாம். இங்க பாருங்க, நம்ம ஊர் கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சா இவ்வளவு பெருசுல இருக்கு? தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. தாளம் வந்தது. அடுத்த லைன் டி ராஜேந்திரன்ட்ட போய் கேட்டு வரீங்களா? எனக்கு இது பிடிக்கும் பாப்பு. இந்த ரெசன்ல பண்ணது தானே இது? இல்லை ஸ்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கு. இங்கே போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்குற மாதிரி ரேட்டு போட்டு வச்சுருந்தா தானேங்க வாங்க முடியும். ஏங்க காஃபி எது? ஆமாம் ஆமாம், அழகா இருக்குல்ல. எல்லாமே நல்லா தான் இருக்கு, யூனிக்காக இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல. சலாம் இதெல்லாம் வச்சா நம்ம வீட்டுக்கு அலங்காரம். அந்த காஃபி இது பாரு, எப்படி காஃபி அரைக்கிறது பெஸ்ட் காஃபியா. இது பாருங்க, நம்ம டெய்லி ஒரு விஷ் எழுதி போடலாம். போர்டு. சலாம் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இங்கே நிற்கிது பாரு. தோ நீ இப்படி தானே இருந்த சின்ன பிள்ளையில. ஒன்று நான் கேமரா எடுக்கிறேன், நீ என்ன எடு. இதே மாதிரி இந்த டாய்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா தெரியுமா இருக்கு. அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்கி கொடுத்தா நானும் ரசிப்பேன். அழகாக சமைச்சு இது மேலே ஃபிஷ்ஷு சிக்கன் சொல்லிட்டு எடுத்து வச்சோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த கலெக்ஷன் ஸ்பைசியாக சமைச்சேன்னா இதில் விற்கணும். ஆனால் உண்மையாலுமே இது ரேட்டு ஆஃபர் தான். யாராவது இதுமாரி கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாம். எனக்கே ஆசை தான். ஏய் இங்கே பாரு, பச்சை கிளி முத்துச்சரம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எப்போ செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ பெருசு பாருங்க. ஐயோ உடச்சிடுவானோன்னு எனக்கு வேற பயமாக இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. பின்னாடி சாஞ்சிடாது, பச்சை கிளி முத்துச்சரம் இருக்கு. இதுல எது என்ன மாதிரி இருக்கு? நீனு இதுதான். I like this color.
நிறைய ஸ்டாச்சூஸ். என் புருஷனை காணுமே. ஹலோ மை டியர் ஹஸ்பண்ட், வேர் ஆர் யூ? இந்த செக்ஷன் பார்த்துட்டோம். எல்லா கலெக்ஷனும் நல்லா தான் இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. 9 ரியால். இங்கே உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து அதுவே வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதாவது நம்ம வாங்கணும்னு யோசிக்கிற லிஸ்ட்டில் இல்லை. தீராத ஆசை, தீராத காதல், எது மேலன்னு சொல்லுங்க. இது ஒண்ணு உங்க மேல இரு. நம்மளே ஒரு மக்கு பைத்தியம். எவ்வளோ மக்ஸ் இருக்கு பாருங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனால் ஒரு மக்கு வந்து 500 ரூபாய் வருது நம்ம ஒரு ரேஞ்சுக்கு. என் ஹப்பிக்கு பார்த்தா இதெல்லாம் பிடிக்கும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அனிமல்ஸ் பேட்டர்ன் இருக்கிறது. இது ஒரு செட்டு. இதெல்லாம் பார்த்தீங்களா அழகா இருக்கு. கெட்டில், கெட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெட்டில் அழகா இருக்கு. டீ ஸ்டைன் பண்றாங்க. இந்த ஸ்பாச்சுலா நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. லாங் ஸ்பாச்சுலா மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேச்சுலாஸ் அண்ட் உட்டன் ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்குது. சிங்கிள் பீஸ் உட்டன் கட்டிங் போர்டு தானே அது? இதுவா? 65 ரியால். ஒரே மரம் தானே அது? எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. அப்படியே தாளித்து அப்படியே சட்னி ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி கலெக்ஷன் நிறையா இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. எங்க குட்டி குட்டியா இருக்குங்க அழகா. குட்டி குட்டி ரியால் வந்து 10 ரியால் போட்டா நல்லா இருக்கும். இதே 1000 ரூபாயா? இது 1000 ரூபாயா? வேஸ்ட். 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்க போறது கிடையாது. இதுக்குள்ளெல்லாம் என்ன போட்டு வைப்பாங்கன்னே தெரியலையே. நானே ஏறி உட்காந்துக்கலாம் போல இருக்கு. அந்த சைஸ்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எவ்வளோ பெருசு. நேற்று நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு அர்ஜெண்ட்டாக உடனே கிளம்பிட்டோம். இந்த மில்க் பாட் பார்க்குறதுக்கு தான் வந்தோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே கிளம்பிட்டோம். அப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பார்க்க முடியாமல் கிளம்பிட்டோமா. அதனால தான் இன்றைக்கி திரும்ப வந்திருக்கோம். சரின்னு உங்கள் கூடயும் காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள இந்த மில்க் பாட். பால் ஹீட் பண்ணுறது, டீ போடலாம். பால் ஹீட் பண்ணலாம், டீ போடலாம். கெட்டில் கலெக்ஷன்ஸ். இதுக்கெல்லாமே அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் இல்லை. ஜஸ்ட் அப்படி தான் வச்சுருக்காங்க. கெட்டில்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஆன்டிக் லுக்கில் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கீழேயும் வச்சுருக்காங்க.
ஆனால் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஒரு ஆம்லெட் போடலாம் இல்லை, முட்டை ஆஃப் பாயில். சரியான வெயிட். ஆனால் இதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆஃபர் இல்லாமல் இருக்குது. காஸ்டிக் அயன் அந்த மாதிரி தள்ளி விட்றாதீங்கங்க. வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்தா கூட கவலைப்பட மாட்டேன். வாங்காத பொருளுக்கு காசு கொடுத்தா வலிக்கும். ஆமாம், அழகாக இருக்குல்ல. 9 ரியாலாம். செல்லக்குட்டி இது பாரு எப்படி இருக்குண்டு. இதுதான் வாத்து முட்டைங்கிறது. அது எப்படி படுத்துருக்கு. நீ இப்படி தானே இருந்த சின்ன பிள்ளைல? ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு அந்த பொண்ணு. இதுவும் ஒன்ன மாதிரி தான் இருக்கு. இல்ல, அது கொஞ்சம் வேற மாதிரி. ஆமா, இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கு. லிப்டிக் ஒன்ன மாதிரி விட்டுருக்கு பாரு. இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த செட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட நாங்களும் கிளம்புறோம். நாங்கள் அங்கே தான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கணும் அந்த இடத்துல. இதோட நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம். வரும்போது நான் ஒன்றுமே வாங்க மாட்டேனோன்னு நினச்சிட்டே வந்தேன். ஆனால் நானும் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன். கிளாஸ் பாட்டில் எடுத்து பத்திரமா எங்கேயாவது கீழே வச்சுட்டு வந்துடுங்க. கிளாஸ் பாட்டில் எப்படி மெல்ட் பண்ணி ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சர்விங் ட்ரேவே வந்து மிரர் மாதிரி இருக்கு. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேயே எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எதை பார்க்க எதை வைக்கங்கிற மாதிரி இருக்குது. மக்களே, எதை பார்க்கறது எதை வைக்கிறது. கேண்டில் ஹோல்டர் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஜுவல்ஸ் பாக்ஸ். ஆமை வரக்கூடாதுங்கிறோம். ஆமை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆட்டோ பஸ் இருக்கு. ரோமோட பில்லரா. அது எல்லாமே ரோம் டைப் தான். அண்ட் ஃபிஷ் ஐட்டம்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டார் இருக்கு. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறது. இது ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். இந்த ஃபிஷ் பாருங்க, எவ்வளோ பெரிய மீனுங்கிற மாதிரி இருக்கு. அதில் வந்து மேலே பாருங்க ஒரு ஆமை இருக்கு. டாட்டாய்ஸ். பெரிய வாழை இலை. தாமரை இலைய பார்த்தீங்களா? இது வந்து தாமரை இல்லை, இந்த குளத்து அல்லி இலை. இது வந்து அப்படியே வாலில் வந்து மாட்டுறதுங்க. ஆமாம், வாலில் மாட்டுறது. இந்த கேட்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. வெல்கம் அப்படின்னு இவங்கெல்லாம் பார்த்தா நம்ம பேபிஸ் ஞாபகம் வருது. இப்படிதான் குவைட்டாக இருக்கணும். நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம், இப்போ எத்தனை மணி ஆகுது? மதியம் 2 மணிக்கு வந்தோம், இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் கரெக்டான டைம் சொல்லுங்க. நம்ம 8 o'clock வந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன? 10:30. 8 o'clock, 7 o'clock, 6. ஆமாம், 7 o'clock. 7:30 போல் வந்தோம். இங்கே கொஞ்சம் அந்த செராமிக் கலெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் எடுத்தோம் அந்த ட்ராலியில் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா வீடியோ போடுறேன் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. இது எங்கே இருக்குதுங்க?
ஹேராவில் இருக்கிற பிந்தாவுத் ஆஃபர் போயிட்டுருக்கு, வேணா நீங்களும் வாங்க. சவுதியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கு. ஆனால் நல்லா ஸ்பேசியஸாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்களுக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மேலே என்ன இருக்குது? நல்லா இல்லைண்ணா பாப்பு ஒரிஜினல் தான் பாருங்க, அழகா இருக்குல்ல. இங்கே பாருங்க, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இங்க இருக்குது. ஏங்க கிளம்பலாம், ஏங்க கிளம்பலையா? ஃபைனலி இந்த விலாகையும் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம டே இன் மை லைஃப் அதெல்லாமே பார்க்கலாம் நிறையா. ஸோ நான் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.